ஒரே ஆள் ஒரே வெப்பனை வச்சு தான் குத்திருக்கான். குடும்பத்தோட கொடுத்து விட்டுருவேன். ஹார்டின் கிஷோர் குமார் அவர் தான் அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. நல்ல பட்ஜெட்டு, ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஜெய்ப்பூர், ஊட்டி அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி, ஜாகிரஃபி எக்ஸ்ப்ளோர் பண்ணி எடுத்திருக்காங்க. எம்ஐயா அவங்க தான் வந்து டெபியூ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. மடோன் செபாஸ்டியன் அவங்க ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரியான இந்த ஃபீல் குட் இந்த என்டர்டெய்னர் இருக்குல்ல, அந்த மீட்ரு லவ், அந்த மீட்ரு இந்த படம். நம்ம சனத் நமக்கு தெரியும், ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஏதாவது ஒன்று க்ரியேட்டிவாக உள்ளே பண்ணிகிட்டே இருப்பார். அப்படி ஏதாவது புதுசாக ஒன்று பண்ணிகிட்டே இருப்பார். அவர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 10 வருஷத்துக்கு மேலே ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருக்கார். நிச்சயமாக ஒரு நாள் ஒரு ப்ராமினெண்ட்டான ஹீரோவாக மாறுவார், அது டவுட்டே இல்லை. இஸ் ஜஸ்ட் ஒன் மூவி அவே அப்படின்னு நான் ஹானஸ்டாக பிலீவ் பண்ணுறேன். இது வந்து ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணுகிற ஒரு லவ் ஸ்டோரி. ஒரு ஜஸ்ட் யங் பாய் வளர்கிறப்போ வழக்கமாக வர்ற காதல், அதுக்கப்புறம் மூவ் ஆகிறான், வேறு இடங்களுக்கு போகிறான், அப்போ அங்கே ஒரு காதல், அதில் வந்து இடையில ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, அதில் சில பழசெல்லாம் மறந்து போயிடுது. அப்போது பழைய காதலும் சிலதெல்லாம் எட்டி பார்க்குது அவனுக்குள்ளே. இதுக்குள்ளே நடக்கிற குருமாலாம் இருக்குல்ல, இந்த குருமா தான் வந்து இந்த படம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு ப்ரீஸியான என்டர்டெய்னருங்க. பெரிய நம்ம வாட்ஸ்அப் மணி இவங்கெல்லாம் கூட நடிச்சிருக்காங்க. இமையா வந்து உண்மையாலுமே அவங்களோட அந்த ரோல் இருக்குல்ல, உள்ளே வந்து அவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க. சும்மா வந்தோம், நானும் நடித்தேன், நானும் ஒரு ரோல் பண்ணேன் அப்படின்ட்டு இல்லாமல் நிறைய ஒர்க்கை போட்டு நிறைய எக்ஸ்ப்ரெஷன்ஸாக, ஏன்னா நிறைய கோச்சிக்க வேண்டியது, எக்ஸ்ப்ரெஷன்ஸில் சொல்ல வேண்டியது, டைலாகே இல்லாமல் சொல்ல வேண்டியதெல்லாம் நிறைய இந்த படத்துக்குள்ளே இருக்குது. அதை வந்து ரொம்ப சிறப்பாக நிறைய இடங்களில் வந்து அவங்க வெளிக்காட்டியிருக்காங்க. வாழ்த்துக்கள். மடோன் செபாஸ்டியன் அவங்களுக்கு எப்படின்னா அது ஒரு லெஃப்ட் ஹேண்ட் டீலிங் தான். அவங்க அப்படியே ஜாலியாக ஒரு மாதிரி நடிச்சுட்டு போயிடுறாங்க. சனத் வந்து அதான் க்யூட்டாக இந்த சின்ன பையனா, வயசு ஆக மாட்டேது அவருக்கு மனுஷனுக்கு. நானும் 10 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன். ஃப்ரேமில் அப்படியே தெரிகிறாரு, அதே வயசில் தெரிஞ்சுட்டே இருக்காரு. அது பெரிய கிஃப்ட் அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கார் மனுஷன். வாழ்த்துக்கள் சனத் பிரதர். படமாக அப்படியே ப்ரீஸ்டியாக அப்படியே போகுதுங்க. என்னென்னா இன்னும் ஸ்கிரிப்டாக இன்னும் கொஞ்சம் வேலைகள் பண்ணியிருக்கணும். நியாயமாக உண்மையை சொல்லப்போனால் அதெல்லாம் கொஞ்சம் டைட் பண்ணி கொஞ்சம் 2 மணி நேரம் படம் தான். பட் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த எடுத்திருக்கிற சப்ஜெக்ட் ஏன் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அந்த ஏன் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும் படங்களில். அது வந்து கொஞ்சம் ரொம்ப மெலோ ட்ராமேட்டிக்காக ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு படத்தோட ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ பட் ஆனால் ஒரு ஃபீல் குட்டு சும்மா ஜாலியாக உக்காந்துக்கிட்டு எந்த ஹார்மும் இல்லாமல் ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹார்டின் வந்து உங்களுக்கு ஒரு படமாக இருக்கிறதுக்கு நிச்சயமாக ஒரு ஆப்ஷனாக இருக்கும். வாழ்த்துக்கள். இன்னும் நிறையா இயக்குனர் வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய இடங்கள், விஷயங்கள் நிறையா இருக்குது. அதை பண்ணி நல்ல படங்கள் கொடுக்கணும் அப்படின்னு வந்து நான் வேண்டிக்கிறேன். மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.